வணக்கம். நீங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு ம் யாரையுமே தெரியாது. அந்த மாரி ஒரு சூழல்ல ஒருத்தர்கிட்ட பேச்ச ஆரம்பிச்சு, அவங்க மனசுல நிக்கிற மாரி ஒரு உரையாடலை எப்படி நடத்துறது? இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த பயணத்த தான். லெயில் லவுண்டஸ் எழுதிய "ஹவ் டு டாக் டு எனிஒன்" புத்தகத்துல இருந்து அத வச்சு தான் நாம இந்த கலைய கத்துக்க போறோம். ஆமா. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 92 சின்ன சின்ன தந்திரங்கள சொல்லுது. ஆனா, நாம இன்னைக்கு அந்த தந்திரங்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய மனவியல பார்க்க போறோம். ம். சரி. அதாவது, எப்படி ஒருத்தர் உங்கள சந்திச்ச 10 வினாடிலேயே உங்கள விரும்ப வைக்கிறது. 10 வினாடிலயா? ஆமா. அப்புறம் எப்படி சாதாரண பேச்ச ஒரு மறக்க முடியாத உரையாடலா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் டெக்னிக்ஸ் லிஸ்ட் இல்ல. இது ஒரு மனநிலைய உருவாக்குறத பற்றியது. சரியா சொன்னீங்க. நம்ம நோக்கம் இந்த கலந்துரையாடல் முடியும் போது எந்த ஒரு சமூக சூழலையும் நம்பிக்கையோட எதிர்கொள்றதுக்கான சில சக்தி வாய்ந்த கருவிகளை உங்களுக்கு கொடுக்கறது தான். சரி, ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம உடல் மொழியாலேயே ஒருத்தரை எப்படி ஈர்க்கிறதுங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா உண்மையான உரையாடல் வார்த்தைகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. புத்தகம் சொல்ற முதல் விஷயம் நம்ம புன்னகை. ஆனா இது சாதாரண புன்னகை இல்ல. இத ஃப்ளட்டிங் ஸ்மைல், அதாவது மெதுவாக பரவும் புன்னகை அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளட்டிங் ஸ்மைல். ஆமாம். ஒருத்தர பார்த்த உடனே சட்டுன்னு சிரிக்காம, முதல்ல ஒரு கணம் அவங்க முகத்த நிறுத்தி பாருங்க. அவங்களோட தனித்துவத்தை உள்வாங்கற மாதிரி ஒரு சின்ன இடைவெளி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இதமான புன்னகை உங்க முகத்துல மெதுவா பரவி உங்க கண்கள் வரைக்கும் வரணும். இது உளவியல் ரீதியா ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அப்படியா? ஏன்னா அந்த சின்ன தாமதம் இருக்கு இல்லையா, அது உங்க புன்னுகை ஒரு கடமைக்கானதோ இல்ல பழக்க தோஷத்தால வர்றதோ இல்லைன்னு காட்டும். அது அந்த குறிப்பிட்ட நபருக்காக அந்த கணத்துல உருவான ஒரு உண்மையான உணர்வுன்னு அவங்களுக்கு உணர்த்தும். ஓஹோ! ஒரு பொதுவான புன்னகைக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். ஆமா, அதுதான். அது உடனடியா ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். சூப்பர். அடுத்தது கண்கள். ஒருத்தர் பேசும்போது அவங்க கண்ண பார்த்து பேசணும்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த புத்தகம் அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. இது அவங்க ஒட்டும் கண்கள். அதாவது ஸ்டிக்கி ஐஸ்னு சொல்றாங்க. ஸ்டிக்கி ஐஸ். பேசும்போது மட்டும் இல்ல, பேசி முடிச்ச பிறகும் உங்க பார்வைய உங்க கண்கள்ல இருந்து உடனே எடுத்துடாதீங்க. ரொம்ப மெதுவா ஒரு சின்ன தயக்கத்தோட விளக்குங்க. உங்க கண்கள் உங்க கண்களோட ஒரு பசை போட்டு ஒட்டுன மாரி ஒரு உணர்வ குடுங்க. ஆமா, ஆனா இதுல ஒரு முக்கியமான கலாச்சார வேறுபாட்டை நம்ம கவனிக்கணும். சொல்லுங்க. மேல நாடுகள்ல நேரடியான நீண்ட கண் தொடர்பு நம்பிக்கையோட அடையாளமா பார்க்கப்படுது. ஆனா நம்ம ஊர்ல சில சமயம் பெரியவங்க கிட்டயோ இல்ல எதிர்பாலினத்தவர்கள்ட்டயோ பேசும்போது ரொம்ப நேரம் கண்ணையே பார்க்கிறது தர்ம சங்கடத்தை உருவாக்கலாம். ஆமா. அது ஒரு மாதிரி மரியாதை குறைவா கூட நினைக்கப்படலாம். அதேதான். அதனால இந்த உத்திய சூழலுக்கு ஏத்த மாதிரி அளவோட பயன்படுத்தணும். முக்கியம் என்னன்னா, நீங்க அவங்க சொல்றத முழுசா கவனிக்கிறீங்கன்னு காட்டுறது தான், அவங்கள முறைக்கிறது இல்ல. அருமையான பாயிண்ட். நம்ம கண்ணும் புன்னகையும் சரியா இருந்தாலும், நம்ம தோரண கூன் போட்ட மாதிரி இருந்தா மொத்த தோட்டமும் மாறிடும் இல்லையா? ஆமா, மொத்த நம்பிக்கையும் போயிடும். அத சரி செய்ய புத்தகம் ஒரு வேடிக்கையான கற்பனை பயிற்சியை சொல்லுது. ஒரு அறைக்குள் நுழையும்போது ஒரு வெற்றியாளரை போல தெரிய நம்ம தோரணம் ரொம்ப முக்கியம். புத்தகம் இத ஹேங் பை யுவர் டீத்னு குறிப்பிடுறாங்க. அந்த பேரே வேடிக்கையா தான் இருக்கு. ஆமா. அதாவது நீங்க நுழையிற ஒவ்வொரு வாசலின் மேல் சட்டத்திலிருந்தும் ஒரு சர்க்கஸ் கலைஞர் பற்களால் கடிக்கிற ஒரு இரும்பு கம்பி தொங்குறதா கற்பனை செஞ்சுக்கணும். ஓகே. நீங்க அந்த வாசலுக்கு கீழே போகும்போது வாயால அத கவ்வி அது உங்க முழு உடலையும் மேல் நோக்கி தூக்குற மாதிரி நினைச்சுக்கணும். இப்படி நினைக்கும் போதே உங்க முதுகு தண்டு தானா நிமிரும், தோள்பட்டை பின்னோக்கி போகும், தலை நிமிர்ந்த ஒரு தன்னம்பிக்கையான தோரணை வந்துடும். இது ஒரு விதமான பவர் போசிங் மாதிரி. நம்ம உடல்நிலையை மாத்துறது மூலமா நம்ம மனநிலையும் மாத்த முடியும்னு ஆய்வுகள் சொல்லுது இல்லையா? ஆமாம். நீங்க நிமிர்ந்து நடக்கும்போது உங்கள பாக்குறவங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கே உங்கள பத்தி ஒரு உயர்வான எண்ணம் உருவாகும். உங்க மூளைக்கே நீங்க ஒரு வெற்றியாளருங்கிற சிக்னல் அனுப்புறீங்க. சரி, 10 வினாடிகள்ல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டோம். இப்போ வாய் திறந்து பேசணும். ஆ, இங்கதான் அசல் பிரச்சனையே. ஹாய் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது? இங்க தான் நிறைய பேர் தடுமாறுவாங்க. ஆமா, அந்த அமைதியான சில நொடிகள் ரொம்ப பயமுறுத்தும். அத தவிர்க்க புத்தகம் சொல்ற முதல் வழி, அவர்களின் மனநிலையுடன் பொருந்துங்கள். அதாவது மேக் அ மூட் மேட்ச். மூட் மேட்ச். ஆமா, நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி அவங்கள கவனிங்க. அவங்க குரல் எப்படி இருக்கு, முகபாவனை எப்படி இருக்கு, அவங்க உற்சாகமா இருந்தா நீங்களும் கொஞ்சம் உற்சாகமான துணியில ஆரம்பிக்கலாம். அவங்க சோர்வாவோ சோகமாவோ இருந்தா நாமளும் மெதுவா அமைதியான குரல்ல பேச்ச தொடங்கணும். அதேதான். இதுக்கு பேரு மிரரிங் அல்லது ராப்போர் பில்டிங்னு சொல்வாங்க.
நம்ம ஆற்றல் மட்டம் அவங்களோட பொருந்தும்போது அவங்க ஆழ்மனது உங்களை ஒரு அந்நியரா பார்க்காது. இவர் நம்மள மாதிரி தான் ஒரு உணர்வு வரும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப துள்ளோட பேசும்போது சோகமா இருக்கிற ஒருத்தர் உங்களோட இணையவே விரும்ப மாட்டாரு. இது ஒரு வகையான உணர்வுபூர்வமான மரியாதை. புத்தகம் ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனைய தருது. சொல்லுங்க. அது சாதாரண விஷயங்களை ஆர்வத்துடன் பேசுவது, ப்ரசேக் வித் பேஷன். நீங்க என்ன சொல்றீங்கங்கிறத விட அதை எப்படி சொல்றீங்கங்கிறது தான் முக்கியம். உங்க குரல்ல ஒரு சின்ன ஆர்வம், ஒரு நேர்மறையான உணர்ச்சி இருந்தா, இந்த ஹால் எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்ற ஒரு சாதாரண வாக்கியம் கூட ஒரு நல்ல உரையாடலை தொடங்கி வைக்கும். உண்மை. மக்கள் பெரும்பாலும் தகவல்களை விட உணர்ச்சிகளுக்கு தான் அதிகமா பானம் காட்டுவாங்க. உங்க பேச்சுல ஒரு துளி உணர்ச்சி இருந்தாலே போதும், அவங்களும் ஈர்க்கப்படுவாங்க. உரையாடல் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா திடீர்னு ஒரு இடத்துல நின்னுடுது. அடுத்து என்ன கேக்குறதுன்னு தெரியல. இது எல்லாருக்கும் நடக்கும். அந்த மாதிரி நேரத்துல கிளிப்பிள்ளை போல திரும்ப சொல்வது, பாரோட்டிங்னு ஒரு எளிய தந்திரம் உதவுமா? கிளிப்பிள்ளை போலவா? ஆமா. அதாவது உங்க முன்னாடி இருக்கிறவர் சொன்ன கடைசி 2-3 வார்த்தைகளை ஒரு கேள்வி மாதிரி திருப்பி கேட்கணும். உதாரணத்துக்கு, அவர் நான் போன வாரம் ஒரு மலை உச்சிக்கு போனேன் அப்படின்னு சொன்னா, நீங்க மலை உச்சிக்கா அப்படின்னு கேட்கலாம். சரியா சொன்னீங்க. ஆமா, இது பேச்ச வளர்க்க ஒரு நல்ல வழிதான். ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை இருக்கு. என்ன அது? இத அதிகமா செஞ்சா நாம கவனிக்கல, வெறுமனே வார்த்தையை திருப்பி சொல்றோம்னு தோணிடாதா? ஒரு கட்டத்துல நீங்க ஒரு கிளிப்பிள்ளை மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிடலாம். இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம்? நல்ல கேள்வி. புத்தகம் சொல்றதும் அதுதான். இது ஒரு உரையாடம் தடைப்படும் போது பயன்படுத்துற ஒரு கருவி, ஒரு முதலுதவி பெட்டி மாதிரி. ஓ, ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி. ஆமா. இத வச்சே முழு உரையாடலையும் ஓட்டக்கூடாது. அவங்க சொல்றதுல இருந்து உங்களுக்கு யோசிக்க ஒரு சில வினாடிகள் கிடைக்கும். அதே சமயம் அவங்கள இன்னும் கொஞ்சம் பேசவும் வைக்கும். அப்போ இத ஒரு கான்வர்சேஷன் ரீஸ்டார்டர் மாதிரி பயன்படுத்தலாம். சரிதான். இப்போ நாம பார்க்க போற விஷயம், சொல்லப்போனா இந்த கலந்துரையாடலோட மையப்புள்ளின்னே சொல்லலாம். அப்படியா? இதுக்கு பேரு சுழலும் வெளிச்சம், த ஸ்விவலிங் ஸ்பாட்லைட். ஒரு மேடையில இருக்கிற பெரிய ஸ்பாட்லைட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. நீங்க பேசும்போது அந்த லைட் உங்க மேல அடிக்கும், மத்தவங்க பேசும்போது அவங்க மேல அடிக்கும். ஒரு சிறந்த உரையாடலாளர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஸ்பாட்லைட்டை முடிஞ்ச வரைக்கும் தனக்கு முன்னாடி இருக்கிறவர் மேலேயே வச்சிருப்பான். அதேதான் அருமையான உருவகம் இல்லையா? ஆமா. கிளிப்பிழை போல பேசுறது, அவங்க நேரத்தை எப்படி செலவிடுறாங்கன்னு கேக்குறது, நீங்கள் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவது, இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது இல்லையா? உரையாடலின் கதாநாயகன் நாம இல்ல, நமக்கு முன்னாடி இருக்கிறவர்லாம். ஆமாம். அவங்கள பத்தி கேள்வி கேட்கணும், அவங்க சொல்றத கவனிக்கணும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உரையாடல் முடியும் போது நீங்க உங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க உங்கள ஒரு அற்புதமான உரையாடலாளர்னு நினைப்பாங்க. எப்படி? நிச்சயமா. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தங்களை பத்தி பேசுறது தான். நீங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு உங்களை இயல்பாகவே பிடிச்சு போயிடும். அப்போ இதுதான் எல்லா கேரிஸ்மாட்டிக் மனிதர்களோட ரகசியமா? ஆமா, அவங்க உங்களை பத்தி பேச வச்சு நீங்க ரொம்ப முக்கியமானவர்னு உணர வைப்பாங்க. சரி, இப்போ ஒரு சாதாரண உரையாடல ஒரு படி மேல ஒரு விஐபி உரையாடலா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஓகே. பெரிய வெற்றியாளர்கள் ஒருபோதும் ஒருத்தர்ட்ட நீங்க என்ன வேலை செய்றீங்க, அதாவது வாட் டு யூ டூ அப்படின்னு நேரடியாக கேட்க மாட்டாங்களாம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கம். ஏன் அப்படி? ஏன்னா என்ன வேலை செய்றீங்கன்ற கேள்வி ஒருத்தரோட அடையாளத்தை அவரோட வேலையோட மட்டுமே தொடர்பு படுத்துது. ஒருவேளை அவர் வேலை இல்லாம இருக்கலாம், இல்ல ஒரு மாணவரா, இல்லறத்தரசியா இருக்கலாம், இல்லனா தம் வேலைய பத்தி பேச விரும்பாம இருக்கலாம். ஆமா, அந்த மாதிரி நேரத்துல இந்த கேள்வி அவங்கள சங்கடப்படுத்தும். அப்போ அதுக்கு பதிலா என்ன கேட்கணும்? புத்தகம் சொல்ற மாற்று கேள்வி, உங்க நேரத்தை அதிகமாக எப்படி செலவிடுகிறீர்கள்? How do you spend most of your time? ஆஹா, இது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது பாருங்க. ஆமா இல்லையா? இந்த கேள்வி அவங்க வேலை, பொழுதுபோக்கு, குடும்பம், சமூக சேவைன்னு எதை பத்தி வேணும்னாலும் பேச ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. இது நீங்க அவங்களோட வேலைய வச்சு மதிப்பிடல, அவங்கள ஒரு முழுமையான மனிதரா பாக்குறீங்கன்னு ஒரு செய்திய சொல்லுது. இது ஒரு உயர்வான அணுகுமுறை. ஆமா. அடுத்தது கம்யூனிகேஷன் ஒரு சக்தி வாய்ந்த உத்தி. பேரே நல்லா இருக்கே. அதாவது நம்ம வாக்கியங்களை நான் எனக்குன்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா நீங்கள் உங்களுக்குன்னு ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு இந்த சட்டை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த சட்டையில நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லலாம். புரியுது. இது ஒரு நல்ல கேள்வின்னு சொல்றதை விட நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு சொல்றது இன்னும் பிரபாவமானது. மூளை நரம்பியல் ரீதியா பார்த்தா நீங்கள் அல்லது உங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்கறவங்களோட மூளையில ஒரு தனிப்பட்ட கவனத்தை ஈர்க்குது. அப்படியா? ஆமா.
ஏன்னா அது நேரடியா அவங்கள பத்தி பேசுது. அது அவங்க அகந்தைய மென்மையா தூண்டி ஒரு நேர்மறையான பதில உருவாக்குது. உங்க பேச்சோட மையம் அவங்கதான்னு இது உணர்த்தும். கடைசியா சில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். கேலி பண்றத, அதாவது டீசிங்க தவிர்க்கணும்னு புத்தகம் உறுதியா சொல்லுது. ஆமா, அது ஒருபோதும் பெரிய மனிதர்களின் பழக்கமா இருந்ததில்லை. அதே போல வழக்கமான பழமொழிகளை, அதாவது கிளீஷேஸ்களை பயன்படுத்துறத தவிர்க்கணும். ஆமா, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. அதேதான். இந்த மாதிரி சொற்றொடர்கள் நம்ம கற்பனை வறட்சியை காட்டுமா? கொஞ்சம் யோசிச்சு தனித்துவமான வார்த்தைகளை பயன்படுத்தினா நம்ம பேச்சு இன்னும் கூர்மையா இருக்கும். இது நுட்பமான விஷயமா தெரியலாம், ஆனா இதுதான் ஒரு சாதாரண பேச்சுக்கும் ஒரு புத்திசாலித்தனமான பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம். சரிதான். ஒரே மாதிரி பதில்களை கேட்டு சலிச்சு போன உலகத்துல நீங்க கொஞ்சம் வித்தியாசமா பேசும்போது மக்கள் உங்களை கவனிப்பாங்க. ஆமா. ஒரு நிமிஷம், நான் கேட்க நினைச்சேன். புத்தகம் கடைசியா சொல்ற ஒரு தந்திரம், வெறும் நன்றி வேண்டாம். அதாவது never the naked thank you. அதாவது நன்றின்னு மட்டும் சொல்லாம எதுக்கு நன்றின்னு சேர்த்து சொல்லணுமா? இது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? மக்கள் இதெல்லாம் கவனிப்பாங்களா? இது ஒரு அருமையான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா அதிகப்படியா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நன்றிங்கிற வார்த்தை இப்போ ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஒரு ஆட்டோமேட்டிக் பதில் மாதிரி. அதேதான். உண்மையாவே சொல்றோமா இல்ல கடமைக்கு சொல்றோமான்னே தெரியாது. ஆனா நீங்க பொறுமையா காத்திருந்ததற்கு நன்றினோ, இதை இவ்ளோ அழகா விளக்கினதுக்கு நன்றினோ சொல்லும்போது, ஓ, அது அந்த நபரோட ஸ்பெசிஃபிக்கான செயலை நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னு காட்டுது. அப்போ அது அவங்களோட முயற்சியை நாம மதிக்கிறோம்னு காட்டுது. சரியா சொன்னீங்க. அது வெறும் நன்றியை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்த நபருக்கு ஒரு பெரிய மதிப்பை கொடுக்கும். அந்த சின்ன வாக்கியம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும். அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா 3 முக்கியமான பாடங்கள் இருக்கு. சொல்லுங்க. முதல்ல, நம்ம உடல் மொழி நமக்கு முன்னாடியே ஒரு கதைய சொல்லுது. 2வது, ஒரு சிறந்த உரையாடலின் ரகசியம் ஸ்பாட்லைட்ட நம்ம மேல வைக்காம மத்தவங்க மேல வைக்கிறது. ஆமா. 3வது, நம்ம வார்த்தைகளை கவனமா ஒரு நோக்கத்தோட தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது. ஒரு புன்னகையிலிருந்து ஆரம்பிச்சு நன்றி சொல்ற விதம் வரைக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. மிக முக்கியமா, இந்த தந்திரங்கள் எல்லாம் மத்தவங்களை ஏமாத்துறதுக்கோ கையாளுறதுக்கோ இல்ல. இது உண்மையான ஆழமான தொடர்புகளை இன்னும் எளிதாகவும் திறமையாகவும் உருவாக்குறதுக்கான ஒரு கலை. இது ஒரு விளையாட்டா பார்க்க ஆரம்பிச்சா மத்தவங்களோட பழகிறது ஒரு சுமையா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாறும். ஆமா, இது உங்க தொழில் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டிலையுமே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த கலந்துரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க உடல் மொழியும் பேச்சும் ஒரு நகரும் சுயச்சரித்திரன்னா நீங்க மத்தவங்களுக்கு என்ன கதைய சொல்றீங்க? ஒருவேளை இதை இன்னும் ஒரு படி மேலே யோசிச்சு பார்க்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு புதிய நபரை சந்திக்கும்போது உங்க கதைய சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு நாம பேசின தந்திரங்களை பயன்படுத்தி அவங்க தங்கள பத்தி ஒரு சிறப்பான கதைய சொல்ல நீங்க எப்படி உதவ முடியும்னு முயற்சி செஞ்சு பார்த்தா என்ன?